என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நேற்று வந்து என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து ஜாதகம் பார்த்தாங்க. ஒரு பெண், அவங்களுடைய குழந்தைக்கு, அவங்க பெண்ணுக்கு, அவங்களுடைய பெண்ணு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. 26/11/2013, ஓகேங்களா? 8th படிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க பெண்ணுக்கு வந்து ஜாதகம் கேட்டாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, சிவில் சர்வீஸுக்கு ட்ரை பண்ணலாமா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாமா, அதுக்கான ஜாதக ரீதியாக அதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் வந்து ஒரு பலன் சொன்னேன். ஆனால் அவங்க எவ்வளோ பலன் சொன்னாலும் அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. கண்டிப்பாக அது நடக்குமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது ஏன் காரணம்னா, அவங்களுடைய கணவருக்கு வந்து, அதாவது இந்த இந்த பெண்ணோட அப்பாவுக்கு வந்து ஒரு 2 தடவை ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. ஒரு தடவை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு தனியாக வந்து அந்த 3 டைமிங்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை வந்ததுனால தனியாக நான் ரொம்ப மாட்டிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அதனால் குழந்தைங்களாவது நல்லா இருக்குமா? கண்டிப்பாக. அப்பா இருக்கிறாரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, சம்பாதிக்கிறாரு. ஆனால் அப்பப்போ அந்த மாதிரி 3 சுச்சுவேஷன் வந்து ரொம்ப சிவியரான சுச்சுவேஷன் வந்து தனியாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நான் ட்ரபிள் ஆனேன் அந்த டைமிங்கில். அதனால் குழந்தைங்க லைஃப் நல்லா இருக்குமா, அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டதுனால அவங்க தொடர்ந்து கொஞ்சம் கணவர் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து, அந்த உடல் ரீதியான அவருக்கு உபாதைகள், அந்த 2 தடவை ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் ஆப்ரேஷன் ஒரு தடவை பண்ணதுனால, அதனால அவங்க கொஞ்சம் அந்த பயத்திலே இருக்காங்க. கொஞ்சம் ஒரு நம்ம என்ன சொன்னாலும், ப்ரெடிக்ஷன் சொன்னாலும் அவங்க கொஞ்சம் சந்தேகமாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அதுதான் நான் கேட்டேன். கண்டிப்பாக உங்கள் வீடியோவை நான் என்னுடைய சேனலில் போடுறோமா, கமெண்ட்லேயும் மற்றவங்க கமெண்ட் போடுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் அந்த குழந்தைக்கு ப்ரெடிக்ஷன் சொன்னேன். ஓகேங்களா? நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, அந்த அம்மாவும் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பாங்க. ஓகேங்களா? நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் கரெக்டா இல்லையா அப்படின்றத நீங்களும் செக் பண்ணிங்க. ஓகேங்களா? இது வந்து பெண் குழந்தையோட ஜாதகம். 26/11/2013 6:05 AM. இடம் மட்டும் மாற்றி போட்டிருக்கேன். சென்னையில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சுக்கிர தசை குரு புத்தி போயிட்டு இருக்கு. 21/8/2024 21/4/2027 இப்போ போயிட்டு இருக்கு. லக்னம் வந்து விருச்சிக லக்னம். லக்னத்துல சூரியன், 2ல் சுக்கிரன், 6ல் கேது, 8ல் குரு, 10ல் செவ்வாய் சந்திரன், 12ல் சனி ராகு புதன். ஓகேங்களா? லக்னம் 5 டிகிரி, சூரியன் 9, குரு 25, சுக்கிரன் 23, செவ்வாய் 29, சந்திரன் 12 டிகிரி, ராகு 12, சனி 22, புதன் 22. அம்சகட்டம் பாருங்க. சிம்ம லக்னம், கன்னியில் சூரியன், விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசுல செவ்வாய், மகரத்துல ராகு, மேஷத்துல சனி புதன், ரிஷபத்துல குரு, கடகத்துல கேது சந்திரன். ஓகேங்களா? இதுதான் அந்த பெண்ணோட ஜாதகம். அந்த ஜாதகத்தை பார்த்தவொடனே ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா கிட்ட பேசினேன். இந்த ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா, இப்ப சூரியனை பத்தி எடுத்துப்போம். சூரியன் வந்து 10ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறாரு. 10ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 லக்னாதிபதி 10ல இருந்தாலும் 10ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தாலும் என்ன பலன் பாத்தீங்கன்னாக்கா, பட்டம், பதவி, அதிகாரம், சொந்த தொழில், இந்த மாதிரி ஓனரா நம்ம முதலாளியாவே இருக்கணும் அப்படின்றத, அந்த பட்டம், பதவி, அதிகாரத்தை இயங்கக்கூடிய, பெறக்கூடிய தகுதியுள்ள நபரா இருப்பாங்க. அவங்க லைஃப் அதுதான் அவங்களுடைய கோலாவே இருக்கும் அப்படின்றது அதனுடைய பாயிண்ட். இது கூட என்ன ஆகுதுன்னா, பரிவர்த்தனையும் அடைகிறாரு சூரியனும் செவ்வாயும். அப்ப டபுள் பாசிட்டிவ் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா வந்து லக்ன கேந்திரமாவும் அமையுது. இது வந்து 3 பாயிண்ட் சூரியனை வச்சு கிடைக்குது. 10ஆம் அதிபதி 1ல இருக்கிறது ஒரு அதிகாரம். சூரியனும் செவ்வாயும் ரெண்டுமே அதிகார கிரகம் தான். செவ்வாயும் சூரியனும் இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை அடைகிறது, அதுவும் அந்த அதிகாரத்துக்கான படிநிலையை அதிகப்படுத்துது. அதுக்கு அடிஷனலா சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா வந்து அது லக்ன கேந்திரமா இருக்கிறதுனால சூரியனுடைய காரகங்களும் சந்திரனுடைய காரகங்களும் பலிக்கிறது. இப்போ சூரியன் வந்து பலமா இருக்குது. லக்னத்திலே சூரியன் இருக்கால இவங்க ஒரு தன்னம்பிக்கையான பர்சனா இருப்பாங்க, கான்பிடன்டான இருப்பாங்க. அதிகாரம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் கணவன் மனைவி குடும்பம் இதெல்லாம் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் அதிகாரம். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி பிஹேவியரா இவங்க இருப்பாங்க. இதுதான் சூரியனை வச்சு நான் ஃபர்ஸ்ட் சொன்னது. அதுக்கப்புறம் சந்திரனை வச்சு சொன்னது, 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல இருந்து தர்ம கர்மாதிபதி யோகம். இவங்க இப்ப ஆண் ஜாதகமா இருந்தா தர்ம கர்மாதி யோகத்துல தொழில் செய்யக்கூடிய அமைப்புன்னு சொல்ல முடியும். பட் இது ஒரு பெண் ஜாதகம், அதனால வந்து 10ஆம் இடத்தோடு வந்து அதிகாரம் அப்படி பண்ணலாம். இந்த தர்ம கர்மாதி யோகம் இருக்கிறது நல்ல அமைப்பு தான்.
சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிறது பட்டம் பதவி அதிகாரத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சந்திரன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து லக்னாதிபதியே 10ஆம் வீட்டுல திக்பலமாக இருக்கிறாரு, நட்பு வீட்டுல இருக்கிறாரு, பிடிச்ச வீடு, அம்சத்திலே தனுசுல செவ்வாய் இருக்கிறாரு. இப்ப செவ்வாய் வந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறாரு, பரிவர்த்தனை அடைகிறாரு, 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட் திக்பலமா இருக்கிறாரு, அம்சத்துல தனுசுல இருக்கிறாரு, 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளாம லக்னத்தை தொடர்பு கொள்றாரு. அப்போ இவ்வளவு பாசிட்டிவ் செவ்வாய் வாங்குறாரு. செவ்வாய் தான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான கிரகம். செவ்வாயுடைய காரகம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த செவ்வாயும் சூரியனும் கலந்த துறை. இப்ப இதுவே ஒரு ஆஞ்சு அதுக்கு மட்டும் செவ்வாயும் சூரியனும் கலந்த மாதிரி மருத்துவம் இல்ல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட சொல்லலாம். பட் ஒரு பெஞ்சாதத்துக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அரசியல் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி பல ஆங்கிள் மாறும். இதே ஜாதகம் பல ஆங்கிள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுல அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு போக முடியும். இது ஆஞ்சு அதுக்கு மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிங்க, சொந்தமா நான் எலக்ட்ரிக்கல் கடை வைக்கிறான்னு கேட்டா வைக்கலாம்னு சொல்லலாம். அப்பா ஏதாவது சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஓகே, உங்களுக்கு சொந்தமா பிசினஸ் பண்ணலாம். அரசியல்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இது ஒரு பெஞ்சாதுன்றதுனால வேற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அவங்க வந்து சிவில் சர்வீஸ் கேட்கறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி சிவில் சர்வீஸ் கேட்கறாங்க. அதனால சரி ஓகே இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். செவ்வாய் வந்து வலுவா இருக்கிறார். ஓகேங்களா? இப்ப அதுக்கப்புறம் புதனை பாருங்க. புதன் 12ஆம் இடத்துல இருக்குது தப்பாங்க? இல்ல, திக்பலுக்கு பக்கத்துல இருக்கிறார், அது ஒரு பாசிட்டிவ். ஓகேங்களா? குருனுடைய பார்வையில் இருக்கிறார், புதனுடைய வீடுகள் கெடல. அப்போ இந்த பாப்பா அறிவாளி தான். சனி ராயோட சேர்ந்திருக்கங்க, கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் சனி நண்பர் தான், சனி நண்பர் தான். இந்த இடத்துல அவரு நட்பு வீட்டுல பிடிச்ச வீட்டுல தான் இருக்கிறாரு. இந்த படிநிலை குறையுது, ஆனா இவங்க அறிவாளி தான். காரணம் குருனுடைய பார்வையை வாங்கி சனியோட தான் சேர்ந்திருக்கிறாரு. ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. குருனுடைய பார்வையோ புதனுடைய 2 வீடுகளும் கடாம இருக்கிறதுனால திக்பலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த புதன் காரகம் வலுக்கிறது, காரகம் நல்ல விதமா கிடைக்கும். 4ஆம் அதிபதி உச்சம், அதுக்கப்புறம் தான் ராகு சேர்க்கன்னு வரணும். 4ஆம் அதிபதி உச்சம் தான். 4ஆம் அதிபதி உச்சம், 4ஆம் வீட்டு காரகனான புதனோட சேர்ந்து இருக்கிறார். குருனுடைய 5ஆம் அதிபதி பார்வையை வாங்கியிருக்கிறார். அப்படின்ற அமைப்புல இந்த பலவீனங்கள் நீங்குது. ஓகேங்களா? அதனால புதன் வலுவாதான் இருக்கிறாரு. காரக ரீதியா புதன் வலுத்து இருக்கிறதுனால இந்த பாப்பா அறிவாளியா இருப்பாங்க. ஆனா ஆதிபத்திய ரீதியா புதன் புத்தி செட் ஆகாது. அட்டமாதிபதி 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அந்த அமைப்புல புதன் புத்தி ஆல்வேஸ் எல்லா ராசிலையும் புதன் புத்தி வந்து சரியா வராது அப்படின்றது தான் புதனுக்கான பலன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுக்கிரன் எடுத்துக்கங்க. சுக்கிரன் வந்து விரையாதிபதி. இந்த விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் என்ன தருவார்? தரத்துக்கு ஒண்ணும் இல்லை. 7ஆம் வீட்டு பலன் 12ஆம் வீட்டு பலன். ஒண்ணு திருமண விஷயங்களை தருவாரு, லவ் வரும். அப்படி இல்லைன்னா 12ஆம் இடம் தூர இடம் நகர்தல், விலகுதல் இல்ல விட்டு பிரிதல், இதுதான் நகர்த்துவாரு. ஒரு மாற்றம் சேஞ்சு விரயங்கள் நடக்கும், இல்லைன்னா தூர இடம் நகருது, இதுதான் சுக்கிரன் தருவார். அதை தவிர்த்து வேற எதுவும் தரத்துக்கு அவருக்கு அதிர்ஷ்டங்கள் எதுவும் இல்லை. அதனால சுக்கிர தசை இளமையில முடிகிறது நல்லதுதான். ஏன்னா ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கிரகம். அவரு தசையா வந்து தரணும்னாலும் எதுவும் தரத்துக்கு அவர்கிட்ட இல்லை. ஓகேங்களா? ஆனா சுக்கிரன் வந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு, சுபத்துவமா இருக்கிறாரு, நல்ல அமைப்பு. சனியுடைய பார்வையில் இருந்தாலும் அது குருவுடைய பார்வையில் இருக்கு ஒரு நிவர்த்தி. சுக்கிர தசை இப்போ அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இந்த சுக்கிர தசை வரைக்கும் அப்படியே ஆவரேஜா நகர்ந்துட்டே இருக்கும். சூரிய தசை தான் அவங்க நல்லா இருக்கும். சுக்கிரன் நல்பா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, குடும்ப அமைப்புகளுக்கு ஒரு நல்ல அமைப்பு. குருவுடைய பார்வையில் சுபத்துவமா இருக்கு, நல்ல அமைப்பு தான். ஓகேங்களா? அப்படின்னு சுக்கிரன் வந்து ஒரு இயல்பான கிரகம் தான். இப்ப குரு எங்க இருக்காரு? 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 8ல இருக்கிறதுனால 8 சுபத்துவம், தூர இடம் நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதிர்ஷ்டங்கள் தூர இடத்தினாலையும் மறைமுகமான வழியில தூர இடங்கள் இந்த மாதிரி இடம். அது இப்போ சிவில் சர்வீஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா மத்திய அரசு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நகர்ந்துட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு அதுக்கும் சூட் ஆகுது. 8 சுபத்துவம்ன்றதுனால குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டங்கள் வெளிநாட்டுல கிடைக்கும் அப்படின்ற அமைப்பு. அதுல இதுவும் சூட் ஆகுதுனால குரு நல்லா வலுவாதான் இருக்கிறாரு. குரு எந்த வித பங்கமும் இல்லாம தனித்து நல்லா தான் இருக்கிறாரு. அதனால அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் சனி பாத்தீங்கன்னா ஒரு பாவராகி 12ல மறையிறது நல்லதுதான், உச்சமா மறையிறது அதை விட நல்லதுதான். ஆனா ராகுவோட இணையத்து இங்க தப்புதான். ஏற்கனவே சில ஒரு ஜாதகங்களை போட்டிருக்கேன் இதே மாதிரி அமைப்புல தான் அம்மாவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னு. அதே மாதிரி இந்த ஜாதகத்துல பாருங்க 4ஆம் அதிபதி 12ல இருக்கிறது
நல்லதுதான். சனியாகி அது உச்சமா மாறுது நல்லதுதான். ஆனா இங்க அட்டமாதிபதியோட ஆதிபத்திய காரக ரீதியா புதனோட சேர்றது நல்லது. பட் ஆதிபத்திய ரீதியா அட்டமாதிபதி புதனோட சேர்றதும் ராகுவோட இணையத்தும் இந்த சனிக்கு வந்து பலவீனம் கொடுக்குது. அப்ப 4ஆம் ஆதிபத்தியம் பலவீனம் அடையுது. அப்ப 4ஆம் ஆதிபத்தியம் பண்ணீங்கன்னா அம்மாக்கு ஏதாவது சில டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த ராகு புத்தி சனி புத்தி வரும்போது நடக்கும். ஓகேங்களா? அதுதான் இப்போ அப்பாவை பாதிச்சு அதன் மூலியமா அம்மாவுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சனிக்கு நான் சொல்லும் போது என்ன பண்ண சொன்னா, சனி கடகத்தை பாக்குறாரு. கடகன்ற அமைப்புல அம்மாவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கருத்து முரண் கொஞ்சம் இருக்கும். இது 9ஆம் இடம் வர்றதுனால அப்பாவுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரே கல்ல 2 மாங்கான்னு வரும். கடகன்றதுனால இந்த சனி பார்வை அம்மாவை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அது 9ஆம் இடம்ன்றதுனால அப்பாவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். இதுதான் சனி பார்வை இருக்கிறது. ஓகேங்களா? அந்த சனி பார்வை தப்பு தான். பட் ஆனா 9ஆம் அதிபதியும் நல்லா இருக்கிறாரு. காரகராகிய சந்திரனும் நல்லா இருக்கிறாங்க. 4ஆம் அதிபதி உச்சமா தான் இருக்கிறாங்க. அப்படின்னு அமைப்புல அப்பாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது ரைட். ஆனா சூரியன் வலுவாதான் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல சனி பார்க்கறது ஒண்ணுதான் தப்பு. அந்த பாவகம் பாவகாதிபதி காரகன். இந்த பாவகாதிபதி நல்லா இருக்கிறாரு. 9ஆம் அதிபதி சந்திரன் நல்லா இருக்கிறாரு. 9ஆம் வீட்டு காரகன் சூரியன் நல்லா இருக்கிறாரு. ஆனா 9ஆம் ஆதிபத்தியத்தை மட்டும் சனி பாக்குறாரு அமைப்புல 33 அமைப்புல ஒரு 33 மட்டும் தடைப்படுது. அப்ப சனி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். தந்தைக்கும் தாய்க்கும் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்ற அமைப்புல இப்ப சமீபத்துல 2023 ஏதோ ஒரு ஹார்ட் ஆபரேஷன் அவங்க நடந்திருக்கு. அது கரெக்டா ராகு புத்தியில கிராஸ் ஆகும்போது நடந்திருக்கு. ஏன்னா சனியோடு நெருங்கின இந்த ஆதிபதியத்தை ராகு கவர்ந்து செய்யறாரு. காரணம் விரையாதிபதி தசை போயிட்டு இருக்கு. இப்ப ஏதாவது சில விரயங்கள் நடக்கணும் அப்படின்ற அமைப்புல விரையாதிபதி தசையில விரயத்துல இருக்கக்கூடிய ராகு புத்தியில அப்பாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அதனால அம்மாவுக்கு சில விரயங்கள் கொடுக்கு அந்த அமைப்புல. இப்ப அவர் குரு புத்தி தான் போயிட்டு இருக்கு. ஆனா சூரியன் வலுவா இருக்கிறாரு. 9ஆம் அதிபதி வலுவா இருக்கிறாரு. அப்பாவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து அவர் வேலைக்கும் போயிட்டு இருக்காரு. அவருக்கான அப்பப்போ அவர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது. அது ஃபேமிலியில பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு பெண்ணால அது கொஞ்சம் ஹேண்டில் பண்றது ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்காங்க. குழந்தை இல்லாத நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஜாதகம் வந்து வலுவாதாங்க இருக்கு. நான் அதான் சொன்னேன். இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு? இந்த பாப்பா வந்து அதிகாரத்தை நுகரக்கூடிய ஜாதகம். ஐயா அடிக்கடிக்கு ஒண்ணு சொல்லுவாரு, இது ஆண்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு பெண் ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாரு. 1000 ஆண்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு வரும். இந்த சிம்மலக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தா அந்த மாதிரி பொசிஷன் சொல்லுவாரு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமா இருந்தாக்கா அந்த பொசிஷன் சொல்லுவாரு. அதே மாதிரி இங்க சூரியன் பரிவர்த்தனை ஆகி 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமா இருக்கு. இந்த சூரியன் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா இருந்து லக்ன கேந்திரமா இருக்கிறது. இப்ப சுக்கிரதசை முடிஞ்சு 8 வருஷம் கழிச்சு சுக்கிரதசை முடியுது. அதுக்கப்புறம் சூரிய தசை, 10ஆம் அதிபதி சூரிய தசை, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர தசை, பாக்கியாதிபதி தசை, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி தசை, தொடர்ந்து 24 வருஷம் 10ஆம் பாவகம் வலுத்த ஜாதகம். அது ஃபுல்லா 10 தொடர்புலயே வருது பாருங்க. இப்ப நடக்கிற சுக்கிர தசை தான் 12ஆம் இட தொடர்பு. அதுக்கப்புறம் வரக்கூடிய தசை எல்லாமே அந்த 10 தொடர்பு உள்ள ஜாதகம். இது வந்து 10ஆம் பாவகம் வலுத்த ஜாதகம். அப்ப பட்டம் பதிவு அதிகாரத்தாக அந்த ஆசைப்படக்கூடிய ஜாதகரா இவங்க இருப்பாங்க அப்படின்னு பெருசுன்னு சொன்னா கண்டிப்பா 100% இது சூரிய தசை 8 வருஷம் கழிச்சு ஒரு 22 23 வயசுல சூரிய தசை வந்துடும். சூரிய தசை ஆரம்பிச்ச உடனே சூரிய தசை சுய புத்திலே ஒரு வேலையில இருப்பாங்க, ஒரு அதிகாரத்துல இருப்பாங்க. இளமையிலேயே கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு. இந்த பொதுவா சூரிய புத்தி வரும்போது நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு அதிகாரம் கிடைக்கும். அந்த லெவல்ல இப்ப ஸ்கூல்ல லெவல்ல இருக்கும்போது நமக்கு சூரிய புத்தி கிராஸ் ஆகுற நம்ம ஸ்கூல்ல லீடரா இருப்போம். ஒரு காலேஜ் லெவல்ல இருக்கும்போது சூரிய புத்தி கிராஸ் ஆகணும், நம்ம காலேஜ்ல ஒரு அந்த காலேஜுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவோ நம்ம ரெப்பா இருப்போம். அந்த மாதிரியே போயிட்டு இருக்கோம். இப்ப படிச்சு முடிச்சிடறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும். அதிகாரம் கிடைக்கும்னா அப்ப அரசாங்கத்தை ரீதியா அரசாங்கத்தோட தொடர்புல இருப்பாங்க. அப்ப சூரிய தசை இளமையிலே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அட்டகாசமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை 24 வருஷமும் 10ஆம் இட தொடர்பு கொண்டே தசை நடக்கிறதுனால 100% அரசாங்க வேலைக்கான ஜாதகம் அது. கண்டிப்பா இவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்ற பாயிண்ட் எல்லாம் நான் சொன்னேன். நல்ல வலுவா இருக்கு. நீங்க பாருங்க, இதுல எதுவுமே நெகட்டிவ் இல்லை. 10ஆம் பாவம். ஆனா எல்லா தசையிலையும் புதன் புத்தி அந்த லெவலுக்கு அந்த வயசுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணதான் செய்யும். அது சூரிய தசையா இருந்தாலும் சந்திர தசையா இருந்தாலும் செவ்வாய் தசையா இருந்தாலும். ஆனா தசாநாதன் வலிமையா இருக்கிறதுனால இவரு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. லக்னாதிபதி வலுவா இருக்கிறதுனால எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா புதன் புத்தி அந்த லெவலுக்கு அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணதான் செய்யும். ஓகேங்களா? புதன் புத்தி சனி புத்தி ஃபர்ஸ்ட் புதன் புத்தி, அதுக்கப்புறம் சனி புத்தி கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்காது. இதுதான் போயிட்டு இருக்கும்.
இதை தாங்க சொல்லி முடிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லும்போது உங்க பெண்ணை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது, ஆமாங்க அவங்க கிளாஸ்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட், அவங்க ஸ்கூல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட், நல்லா படிக்கிறாங்க, படிப்பெல்லாம் எந்த குறையும் இல்லை, அவங்க அப்பா பத்தி மட்டும் தான் எனக்கு கவலை, ஹாஸ்பிட்டல் செலவுகள்லாம் நிறைய கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா பொண்ணை பத்தி ஒண்ணும் இல்லை, அவங்க ஸ்கூலுக்கு போனாலுமே மிஸ் வந்து உங்க குழந்தைதாங்க ஃபர்ஸ்ட் படிக்குது, அதுக்கு என்னங்க அப்படின்றாங்க. அங்கெல்லாம் போகும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, நல்லா படிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு குறையில. ஸ்போர்ட்ஸ்ல அவங்க ஸ்கூல்ல நடக்கக்கூடிய எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் கலந்துக்கிறாங்க, எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு அந்த எதை எடுத்தாலும் நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லயே இந்த பெண் வந்து இருக்காங்க. அதெல்லாம் அது யாரைய பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஒரு கான்பிடென்டான பெண்ணு தான், ரொம்ப தைரியமான பொண்ணு. நான் தான் பயந்துட்டு இருக்கேன், பட் என் பொண்ணுலாம் வந்து பயப்படல, அவங்க தைரியமா இருப்பாங்க. நான் வந்து சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியுமா அப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போத்துல இருந்தே அந்த மாதிரியான வார்த்தைகள், அந்த நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் சேர்த்து விடலாமா, இந்த பெண்ணை வந்து நம்பி படிக்க வைக்கலாமா, காசு செலவு பண்ணலாமா, இவங்க கண்டிப்பா வந்து படிச்சு அந்த மாதிரி அதிகார பதவிக்கு வருவாங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. உங்க பொண்ணு ஏமா அறிவாளியா இருக்கு, அது வந்து புதன் வந்து வலுத்துதான் இருக்காரு, புதனுடைய வீடுகள் வலுத்துதான் இருக்கு, குருவோட வீடுகளும் வலுத்து இருக்கிறதுனால கண்டிப்பா அறிவு சார்ந்த துறைகள்ல அறிவுலாம் நல்லாதாமா இருக்கும். புத்தி வீடுகளான குருவனுடைய வீடுகளும் இயல்பா இருக்கிறதுனால இது தனுசு சுபத்துவமானால நல்ல புத்தி கூர்மை உள்ள ஒரு பெண்ணா இருப்பாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்பி படிக்க வைக்கலாமா தாராளமா. இவங்க வந்து எந்த காலத்திலும் உங்களை கைவிட மாட்டாங்க. கடகத்தை சனி பார்த்தாலும் இந்த பெண் வந்து அவங்க அம்மா வந்து கடகலக்கணும், ஓகேங்களா. இப்ப இந்த பெண் வந்து விருச்சிக லக்னம், நீங்க கடகலக்கணும், உங்க குழந்தை வந்து விருச்சிக லக்னம். எந்த காலத்திலயும் இந்த விருச்சிக லக்னம், கடகலக்கணும், திரிகோண லக்னம் கண்டிப்பா இந்த பெண் வந்து உங்க மேல அஃபெக்ஷனா தான் இருப்பாங்க. சைக்காலஜிக்கலா எந்த இடத்துக்கு போனாலும் உங்க மேல ஒரு ஒரு பாண்டிங் இருக்கும், ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ஃபீல் தந்துட்டே இருக்கும். உங்களை என்னைக்குமே கைவிட மாட்டாங்க. சூரிய தசையில அவங்க வேலைக்கு போயிட்டு முதல் சம்பளத்தை உங்ககிட்டே தான் தருவாங்கம்மா. உங்ககிட்ட உங்களை எந்த காலத்திலயும் கைவிட்ட மாட்டாங்க, நம்பிக்கையா இருப்பாங்க. இவங்களுக்கு ரெண்டுமே பெண் குழந்தை தான், ஓகேங்களா. இது சின்ன பெண்ணு, இவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, ஓகேங்களா. அவங்க ஜாதகத்தையும் நான் பார்த்தேன். இது மாதிரி வந்து சொன்னேன். கண்டிப்பா வந்து இந்த ஜாதகம் வந்து அரசாங்கத்துறையில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி கேட்டாங்க. கண்டிப்பா அதுக்கான சான்சஸ் உண்டு. அதை விட நான் என்ன சொன்னேன்னாக்கா, 2ஆம் இடம் நல்ல சுபத்துவமா இருக்கு, 2-8 நல்ல சுபத்துவமா இருக்கு. இப்ப ராசிக்கு 10ஆம் அதிபதியா சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். குருவும் 2ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டையை பாக்குறாரு அமைப்புல. சிவில் சர்வீஸ்ல ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கூட நல்ல சான்சஸ் இருக்கு. மத்திய அரசு பணியில ஐஆர்எஸ் சம்பந்தப்பட்ட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கூட நல்ல சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஐஏஎஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஐஏஎஸ்க்கும் சான்ஸ் விட்டுங்க, அதிகார பதவியில கண்டிப்பா வந்து சூரியனும் செவ்வாயும் வலுத்து இருக்கிறதுனால இந்த சூரியன் செவ்வாய் குரு இதுதான் வந்து ஐஏஎஸ்க்கான ஃபார்முலா. பட் அது நல்லாவே வலுத்து இருக்கிறதுனால 10ஆம் இடம் தொடர்பு இருக்கிறதுனால அதிகாரமான பதவிகள் தான் 100% இந்த ஜாதகம் வரும் அப்படின்றதா என்னுடைய இது. அப்பா ஏன் பாதிக்கப்பட்டார் அப்படின்னும் போது இந்த கடகத்தை சனி பார்த்தது, சனி புத்தி வரும்போது ராகு புத்தி வரும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அம்மா ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னா அது கடகமா வரதுனால, 9ஆம் இடம் வரதுனால அப்பா, கடகமா வரதுனால அம்மா. 4ஆம் அதிபதி 12க்கு போயிட்டாங்க, அது 12 போகிறது நல்லதுதான். ஆனா 8ஆம் அதிபதியோட சேரக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது. அதனால அம்மாவுக்கு அப்பா தந்தை மூலமா அம்மா பாதிக்கப்பட்டா டைரக்டா அம்மா தான் பாதிக்கப்படல, குடும்ப சக்தியில தந்தை பாதிக்கப்பட்டால அம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, ஓகேங்களா. அதுதான் ஒரு பாயிண்ட். இந்த பாப்பா வந்து அவங்க ஸ்கூல்லயே அவங்க தான் டாப்பரா இருக்கிறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போனாலுமே அந்த பெண்ணை பத்தி டீச்சர்ஸ் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். படிப்பெல்லாம் எந்த குறையும் இல்லை, எல்லா காம்படிஷனும் கலந்துறாங்க, எல்லாத்துலயும் வின் பண்ணிட்டு வராங்க. அந்த வெற்றி பெறணுன்ற வேகம் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கு, எல்லாத்துலயும் சக்சஸ் பண்றாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இவங்க வந்து இந்த பாப்பா பிறந்தவொடனே ஒரு கொஞ்ச நாள்லயே பூர்வீகத்தை விட்டு தூரம் நகர்ந்திருக்காங்க. அது 8 வருட சுபத்துவத்தினால பிறந்த இடத்துல தூரம் நகர். பூர்வீகத்துல இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பூர்வீகத்துக்கு 9ஆம் பாவம் தான், 9ஆம் அதிபதி என்ன இருக்காது. பட் பூர்வீகத்தை சனி பாக்குறதுனால, 9ஆம் இடத்த சனி பாக்குறதுனால பூர்வீகத்திட்டு கொஞ்சம் நகர்ந்திருக்கீங்க. 10க்கு 8 12 சுபத்துவமா இந்த ஜாதகம் இருக்கு. 9ஆம் இடத்த சனி பாக்குறதுனால பூர்வீகத்துக்கு கொஞ்சம் தூரம் நகர்ந்திருக்கீங்க. பூர்வீகத்துல இருக்கிறத விட தூரம் நகர்ந்ததுக்கு தான் ஒரு அதிர்ஷ்ட அமைப்புகள் அதிகப்படுத்தும். அதனால அதை பத்தி நீங்க வேணா போயிட்டு வாங்க, இந்த குழந்தை வந்து தூரம் தான் நகரும் அப்படின்னு சொன்னோம், ஓகேங்களா. இந்த ஜாதகம் நல்லா தாங்க இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதா கொஞ்சம் கமெண்ட் போடுங்க, அவங்களும் பார்த்தோன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகுங்க. இவங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட 2 தடவை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஒரு தடவை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல கையை வந்து கட் ஆயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வேலைக்குலாம் போயிருக்காரு. இது வந்து இந்த குழந்தை பிறந்த ஒரு 6 மாதங்களே நடந்திருக்கு, 2014 சொன்னாங்க, ஓகேங்களா. அதனால அவங்க கொஞ்சம் ரொம்ப பயந்தாம இருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் போடுங்க.
இந்த ஜாதகத்துக்கு நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பா இவங்க 100% அரசாங்க துறையில வேலை செய்வாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த ஜாதகம். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பியூரா இருந்ததுன்னா இது ஈஸியான ஜாதகம். அதிகாரத்தை நுகரக்கூடிய ஈஸியான ஜாதகம் இது. ஓகேங்களா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.